ஹலோ கைஸ், வெல்கம் டு another interesting video of Science Plus தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆஸ்ட்ரோனமி லவ் பண்ணுற எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா தன்னோட லைஃப் டைமில் ஒரு தடவையாவது ஏதோ ஒரு ஆஸ்ட்ரோனமிக்கல் ஈவெண்ட்டையோ இல்லை ஏதோ ஒரு ஆஸ்ட்ரோனமிக்கல் ஆப்ஜெக்டையோ பார்த்துட மாட்டோமான்னு ஆசைப்பட்டிருப்போம். ஸோ அதில் நானும் ஒருத்தன் தான். அதாவது சொல்லணும்னா ஒரு காமெட் இல்லை ஒரு மீட்டியார் இல்லை ஒரு ஆஸ்ட்ராய்ட் இல்லை வந்துட்டு பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டெலஸ்கோப்பில் ஒரு நியூட்ரான் ஸ்டாரோ இல்லை ஒரு எக்ஸோ பிளானட்டையோ இல்லை பக்கத்தில் உள்ள ஏதோ ஒரு பிளானட்டையோ பார்த்துட மாட்டோமான்னு ஆசைப்பட்டிருப்போம். ஸோ இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா சூப்பர் நோவாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். 1987 வாழ்ந்த மக்கள் பார்த்திங்கன்னா லக்கியஸ்ட் பர்சன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் நோவாவை தன்னோட வெறும் கண்ணால் பார்த்துருக்காங்க. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வெறும் கண்ணால் பார்த்த ஒரு சூப்பர் நோவாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பார்த்திங்கன்னா சூப்பர் நோவா 1987A அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு புதுசுனா உங்களுக்கு சூப்பர் நோவா பற்றின ஐடியாஸ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ. சூப்பர் நோவானா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம சன்னை கூட எடுத்துக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ஸ்டார் பார்த்திங்கன்னா பொதுவாக தன்னோட லைஃப் டைமில் பார்த்திங்கன்னா அதிகமாக நியூக்ளியர் ஃபியூலை பயன்படுத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஸோ அப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஸ்டார் பார்த்திங்கன்னா தன்னோட மொத்த நியூக்ளியர் ஃபியூலும் தீர்ந்து போகிற அந்த கடைசி டைமில் மொத்தமாக எரிஞ்சு முடிச்சோன்னே அதோட கோரில் பார்த்திங்கன்னா ரியாக்ஷன் ஏற்பட்டு அது ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படும், வெடிச்சு சேதரும். ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா சூப்பர் நோவான்னு சொல்லுவாங்க, சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஏற்படுற அந்த எக்ஸ்ப்ளோஷனில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார் உள்ளுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அதிகப்படியாக தன்னோட கிராவிட்டினால் உள்ளுக்குள்ளேயே இழுக்கப்பட்டு அந்த ஸ்டார் பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரான் ஸ்டாராகவோ இல்லை ஒயிட் ட்வார்ஃப் ஸ்டாராகவோ இல்லை ஒரு பிளாக் ஹோலாக உருவாகும். அதோட சைஸ் அண்டு அதோட மாஸ் அதை பொறுத்து பார்த்திங்கன்னா அது வேறுபடும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன். 1987 சூப்பர் நோவா 1987A. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த டைமில் உள்ள மக்கள் ஒரு சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷனை பார்த்தாங்க. அவங்க இப்போ கூட நம்ம கூட தான் இருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் நோவா எல்லா இடங்களையும் பார்த்துருக்க முடியாது. ஸோ லைட் பொல்யூஷன் எந்த இடத்துல இல்லையோ அந்த இடத்துல தான் இது விசிபிளாக தெரிஞ்சிருக்கும். வறண்ட பாலைவனம் மாதிரியான ஏரியாவில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பற்றி தெரிஞ்ச ஆஸ்ட்ரோனமர்ஸ் இல்லை ஸ்பேஸில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அந்த டைமில் போய் பார்த்துருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த சூப்பர் நோவா நடக்கிறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஒரு சூப்பர் நோவா இந்த மாதிரி நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், நடந்திருக்கு. வெறும் கண்ணாலேயே பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர் நோவா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு முன்னாடி 1604 அந்த வருஷத்தப்போ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்டிருக்கு. அதை மக்கள் பார்த்திங்கன்னா வெறும் கண்ணால் பார்த்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா கெப்லர் ஸ்டார். கிட்டத்தட்ட நம்ம பூமியிலேருந்து வெறும் 20,000 லைட் இயர்ஸ் தள்ளி தான் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா கெப்லர் சூப்பர் நோவான்னு சொல்லுவாங்க. அந்த பர்ஸ்ட்டை பார்த்திங்கன்னா மக்கள் வெறும் கண்ணால் பார்க்க முடிஞ்சிருக்கு. அது நடந்து அப்ராக்சிமேட்டாக 400 வருஷம் கழிச்சு தான் இப்போ 1987 பார்த்திங்கன்னா அனதர் எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. இந்த ஈவெண்ட்டும் மக்கள் வெறும் கண்ணால் பார்த்துருக்காங்க. இந்த சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் எந்த இடத்துல நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம பூமியிலேருந்து கிட்டத்தட்ட 1,60,000 லைட் இயர்ஸ் தள்ளி லார்ஜ் மெகாலனிக் கிளவுட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்டார் கிளஸ்டர்ஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு கேலக்ஸி ஆக்சுவலாக, அதாவது இர்ரெகுலர் கேலக்ஸின்னு சொல்லுவாங்க. நம்ம மற்ற கேலக்ஸி மில்கிவே கேலக்ஸி, ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் மாதிரி ஒரு தின்னான அந்த சர்க்குலர் டிஸ்க் ஷேப்பில் இருக்காது. இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்ஸ் அண்ட் டஸ்ட் கேஸ்லாம் பார்த்திங்கன்னா குவிஞ்ச ஒரு க்ளவுட் மாதிரி இருக்கும். லார்ஜ் மெகாலனிக் க்ளவுட்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அரௌண்ட் 30 பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இடத்துல உள்ள 3 அப்சர்வேட்டரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1987 பிப்ரவரி மந்த் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரினோ பர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோஷனை பார்த்திங்கன்னா டிடெக்ட் பண்ணிச்சு. அந்த எக்ஸ்ப்ளோஷன் பார்த்திங்கன்னா வெறும் ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்த அந்த நியூட்ரினோங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு வகையான பார்ட்டிகல். அது மேலே நிறைய தியரிஸ் இருக்குது. ஆக்சுவலாக நியூட்ரினோ பார்த்திங்கன்னா லைட்டை விட வேகமாக போகும்னு சொல்லிலாம் இருக்குது. ஸோ அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, 3 அப்சர்வேட்டரிஸ் பார்த்திங்கன்னா இந்த நியூட்ரினோ பர்ஸ்ட்டை பார்த்திங்கன்னா டிடெக்ட் பண்ணியிருக்கு ஃபியூ செகண்ட்ஸ். அண்ட் இது நடந்து முடிஞ்ச 2 மணி நேரத்துலேயே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விசிபிள் லைட் அப்சர்வ் ஆயிருக்கு. அண்ட் இந்த 2 அப்சர்வேஷன் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு லிங்க் ஆனது தான். பிகாஸ் இது சொல்கிறது சேம் சூப்பர் நோவா ஈவெண்ட் SN 1987A. அண்ட் இது என்ன எவிடன்ஸ் ப்ரூவ் பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த கொலாப்ஸான சூப்பர் நோவா கோரில் பார்த்திங்கன்னா, அதாவது சூப்பர் நோவா ரெமனண்ட்னு சொல்லலாம். சூப்பர் நோவா ரெமனண்ட்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் நடந்து முடிஞ்சோன்னா அது ஏற்படுத்துகிற அந்த ஸ்ட்ரக்சர், அந்த கேஸ் க்ளவுடான அந்த டஸ்டான அந்த ஹெவி க்ளவுட் தான் பார்த்திங்கன்னா, அந்த ஸ்ட்ரக்சர் தான் பார்த்திங்கன்னா சூப்பர் நோவா ரெமனண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஸ்ட்ரோனமர்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நமக்கு ஏதோ ஒரு எவிடன்ஸ் கிடைக்காதா, இந்த சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் நடந்து முடிஞ்சதில் என்ன அந்த இடத்துல உருவாயிருக்கு, ஒரு ஒயிட் ட்வார்ஃபா இல்லை நியூட்ரான் ஸ்டார் இல்லை ஒரு பிளாக் ஹோலாக வேறு என்ன ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எவிடன்ஸ் தேட ஆரம்பித்தாங்க. பட் பார்த்திங்கன்னா அதுக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. பிகாஸ் February 23, 1987 நடந்த இந்த எக்ஸ்ப்ளோஷனில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா
நம்ம சூரியன் மாதிரி 100 மில்லியன் சூரியனை சேர்த்தனா எவ்வளோ பவர் வருமோ அவ்வளோ பவரில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. அண்ட் அதோட லைட் பார்த்தீங்கன்னா அந்தளவு பிளேஸாக வெளியிட்ருக்கு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் அவ்வளோ பிரைட்னஸ் இருக்கிறனால அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக சொல்ல முடியல. அண்ட் அதுவும் இல்லாமல் அந்த ஹெவி க்ளவுட்ஸ்னாலையும். பட் இதுக்கு நமக்கு டேரெக்டாக எவிடன்ஸ் கிடைக்காட்டியும் இன்டெரக்டாக பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. ஆஸ்ட்ரோனமர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி டிஸ்கவர் பண்ணப்பட்ட ஃபியூ இயர்ஸாக நடந்த ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நடந்து முடிஞ்ச சூப்பர்னோவா அந்த ரெமனன்ட், அதாவது பார்த்தீங்கன்னா கிராப் நெபுலா எடுத்துக்கலாம். அந்த நெப்யூலாவில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறையா நடந்த ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் நடந்து முடிஞ்ச அந்த இடங்களில் நியூட்ரான் ஸ்டார்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக அப்சர்வ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த சூப்பர்னோவாவிலையும் நியூட்ரான் ஸ்டார் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் நமக்கு டேரெக்டான எந்த எவிடன்ஸும் பார்த்திங்கன்னா கிடைக்கல இங்கே நியூட்ரான் ஸ்டார் தான் இருக்குது இல்லை வந்துட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேறு ரீசெண்டாக எந்த ஒரு சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷனும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணல இது வரையும். இந்த இமேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ரிங்கை பார்த்திங்கன்னா ரிங் ஸ்ட்ரக்சரை நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் வெடிக்கிறதுக்கு 20,000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ரிங் ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் இந்த ஸ்டார் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் ஜெயின்ட் ஸ்டாராக இருக்கும். அதாவது அதோட வாழ்நாள் முடிகிற டைமில் பார்த்திங்கன்னா அந்த சூப்பர்னோவாவை வெடிக்க போகிற அந்த ஸ்டார் பிரம்மாண்டமாக பார்த்திங்கன்னா விரிவடையும். ஸோ ஒரு ரெட் ஜெயின்ட் ஸ்டாராக இருந்த அந்த டைமில் இது அதிகப்படியான பார்த்திங்கன்னா யூவி லைட்டை பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கு. அந்த யூவி லைட்ஸ் பார்த்திங்கன்னா அதை சுற்றி உள்ள அந்த கேஸ் ரிங்கை பார்த்திங்கன்னா க்ளோவாக செஞ்சுருக்கு. அதாவது பிரகாசமாக இருக்கிறதுக்கு இதுதான் காரணம்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த ரிங் பார்த்திங்கன்னா 1 லைட் இயர்ஸ் மாதிரி அப்ராக்சிமேட்டாக விரிவடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 1 லைட் இயர் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதோட இன்னரில் இருக்கிற அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்த அந்த கேஸ் அந்த குவியல் பார்த்திங்கன்னா சூப்பர்னோவா ரெமனன்ட் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரும் வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லைட் இயர்ஸில் பாதி லைட் இயர்ஸ் அது இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அதை வந்துட்டு நம்ம பிளாப்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த பிளாப் பார்த்திங்கன்னா சென்டர்லேருந்து கிட்டத்தட்ட பயங்கரமாக விரிவடைஞ்சிட்ருக்கு. எவ்வளோ வேகத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு 32 மில்லியன் கிலோமீட்டருங்கிற வேகத்தில் பார்த்திங்கன்னா விரிவடைஞ்சிட்ருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 1999 2013 வரை பார்த்திங்கன்னா சந்திரா எக்ஸ்ரே அப்சர்வேட்டரி வச்சு பார்த்திங்கன்னா டேட்டாஸ் கலெக்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த டேட்டாவில் என்ன தெரிய வந்துச்சுன்னா இந்த ரிங் எக்ஸ்பேண்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா எக்ஸ்ரே எமிஷன்ஸை பார்த்திங்கன்னா அதிகப்படியாக கேதர் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா அது பிரைட்னஸ் ரொம்ப அதிகமாகிட்டு இருந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளோஷனில் நடந்த அந்த பிளாஸ்ட் வேவ்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ரிங்கில் உள்ள அந்த கேஸஸை பார்த்திங்கன்னா அதிகமாக ஹீட் ஆகியிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இது எக்ஸ்ரே எமிஷன்ஸை நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ரே எமிஷன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அண்ட் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா February 2013 இந்த எனர்ஜி பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் ஆகி அண்ட் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் இந்த இமேஜோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் அந்த ரிங் பார்த்திங்கன்னா மறைஞ்சிட்டு இருக்கிறது உங்களால் கிளியராக பார்க்க முடியும். ஸோ இது என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா அந்த எக்ஸ்ப்ளோஷனில் நடந்த அந்த பிளாஸ்ட் வேவ் அந்த ரிங்கை தாண்டி போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஆஸ்ட்ரோனமர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா இது இடையில என்ன இருக்குங்கிறதுக்கு டேரெக்டாக எவிடன்ஸ் இல்லாதனால இன்னும் இதை பற்றி பார்த்திங்கன்னா ரிசர்ச் பண்ணுறாங்க. அண்ட் டெலஸ்கோப்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா அங்கே என்ன மிஸ்டீரியஸ் ஆப்ஜெக்ட் இருக்குன்ட்டு நமக்கு இன்னும் எந்த ஒரு எவிடன்ஸும் ப்ரூவ் பண்ணி சொல்லலை. இந்த சூப்பர்னோவா ரெமனனுடைய சென்டரில் என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒயிட் ட்வார்ஃப் ஸ்டாரா, இல்லை நியூட்ரான் ஸ்டாரா, இல்லை பிளாக் ஹோலா, இல்லை பல்சாரா, இல்லை வேறு ஏதோ ஒரு மிஸ்டீரியஸ் ஆப்ஜெக்ட் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மறக்காமல் உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ALMA, அதாவது அட்டகாமா லார்ஜ் மில்லிமீட்டர் அரே. இது பார்த்திங்கன்னா ஒரு ரேடியோ டெலஸ்கோப். இந்த அப்சர்வேட்டரி எடுத்த இமேஜ் தான் இது. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஹபல் டெலஸ்கோப் எடுத்த ஒரு விசிபிள் லைட் இமேஜ். அண்ட் இது பார்த்திங்கன்னா சந்திரா எக்ஸ்ரே அப்சர்வேட்டரி எடுத்த எக்ஸ்ரே இமேஜ்னு சொல்லலாம். அண்ட் இது மட்டும் இல்லை, இப்போ சமீபத்தில் லான்ச் பண்ண ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் பார்த்திங்கன்னா இதை பார்த்திங்கன்னா அதிகமாக ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா சில இமேஜஸ் எடுத்துச்சு வெவ்வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு. ஸோ இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா NIR கேமரா, அதாவது நியர் இன்ஃப்ராரெட் கேமரா, அந்த இன்ஃப்ராரெட் கேமரா வச்சு எடுத்த இமேஜ் தான் இது. 2023 தான் பார்த்திங்கன்னா இந்த இமேஜை ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா டாப் ரைட்டில் அதோட லைட் பார்த்திங்கன்னா சிங்கிள் அயனைஸ்டு ஆர்கன் உங்களால் பார்க்க முடியும். இதை பார்த்திங்கன்னா மீடியம் ரெசல்யூஷன் ஸ்பெக்ட்ரோகிராஃப் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணாங்க. அண்ட் பாட்டமில் உள்ள இமேஜ் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற ஆர்கன் பார்த்திங்கன்னா மல்டிப்புளாக அயனைஸ் ஆனதை உங்களால் பார்க்க முடியும். இதை பார்த்திங்கன்னா நியர் இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோகிராஃப் NIR ஸ்பெக் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி எடுத்தாங்க. அண்ட் இது ரெண்டுலேயும் என்ன ப்ரூவ் ஆகுதுன்னா அதில் இருக்கிற ஆர்கன் கேஸை பார்த்திங்கன்னா அயனைஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஆர்கன் பொதுவாக பார்த்திங்கன்னா நோபல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி இன்னர்ட் கேஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இந்த கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கு தெரியும் நார்மலாக. அதை பார்த்திங்கன்னா ஆர்கன் இதெல்லாம் ஹீலியம் அண்ட் நியான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நோபல் கேஸ் அந்த லிஸ்ட்டில் வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக அவ்வளோவா ரியாக்ட் ஆகாதுன்னு சொல்லலாம்.
மற்ற ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இது ரியாக்ட் ஆகாது. ஸோ உதாரணத்துக்கு நம்ம வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம், ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும். ஸோ அங்கே அயனைசேஷன் நடக்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த வாட்டராக இருக்குது. அண்ட் நம்ம உப்பு எடுத்துக்கிட்டோம்னா NaCl, சோடியம் அண்ட் குளோரைட், இது பார்த்திங்கன்னா அயனைசேஷன் நடக்கும். பட் ஹீலியம், ஆர்கன், நியான்லாம் பார்த்திங்கன்னா அங்கே அவ்வளோ சீக்கிரம் ரியாக்ஷன் நடக்காது. மற்ற ஆட்டம்ஸோட பார்த்திங்கன்னா அது ரியாக்ட் ஆகாது, மாலிகுலாக இருக்காது. ஸோ தனியாக அந்த கேஸாக தான் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா அயனைசேஷன் ஆகிறதுக்கு அது ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆஃப் எனர்ஜி எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுவாங்க. அதாவது அதிகமான ப்ரோட்டான்ஸை பார்த்திங்கன்னா எனர்ஜியான ப்ரோட்டான்ஸை பாஸ் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா இங்கே அயனைசேஷன் ஏற்படுத்த முடியும். ஸோ இது ஒரு தனி பார்ட். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஆர்கன், ஒரு நோபல் கேஸ் பார்த்திங்கன்னா அயனைசேஷன் நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மேலே உள்ள இமேஜில் பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரான் பார்த்திங்கன்னா வெளியில் வருது. அண்ட் செகண்ட் ஒனில் பார்த்திங்கன்னா 5 எலக்ட்ரான்ஸ் அதிலேருந்து வெளியில் வருது. ஸோ ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி அயனைசேஷன் ஆகுது இங்கே. ஸோ இந்த இந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் சிக்னல்ஸ் கிடைக்குது. என்னென்னா அந்த சூப்பர்னோவா ரெமனண்ட்டோட சென்டரில் பார்த்திங்கன்னா ஹை சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ரேடியேஷன் நடக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ப்ரூவ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி எனர்ஜி நடக்கிறதுனால தான் இங்கே ஆர்கன் பார்த்திங்கன்னா அயனைசேஷன் நடக்குது. ஸோ இதெல்லாம் என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா அங்கே மேபி நியூட்ரான் ஸ்டார் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக அனுப்பின ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் பார்த்திங்கன்னா இந்த சூப்பர்னோவா எக்ஸ்பிரஷனை பற்றி ரிசர்ச் பண்ணுது. அண்ட் ஆஸ்ட்ரோனமர்ஸும் பார்த்திங்கன்னா இதை கண்காணிச்சிட்ருக்காங்க. இதை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்தால் கண்டிப்பாக இந்த சேனல் மறக்காமல் வீடியோ போடலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்குற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.